அப்போஸ்தலராகிய பவுலுக்கும் நம் இரட்சகரின் சீடர்களுக்கும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மேலும் பிதாவிற்கும் கூட தெரியாததாகவும் உலகிலுள்ள 90% கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகிறதாகவும் கூறப்படும் இரகசிய வருகை குறித்து கிறிஸ்தவ மதவாதிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் வரும் என்பதை அறிந்திருந்தும் இதை பதிவிட்டுள்ளோம். இதனை பதிவிட வேண்டாம் என்பதே முதலில் எங்களுடைய முடிவாக இருந்தது. இருப்பினும் சத்தியத்தை அறிந்த ஒருவன் அதை அறிவிக்காவிட்டால் அவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கவே இதை பதிவிட வேண்டியதாக கருதினோம். யாருடைய பேச்சிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ இடம் கொடுக்காமல் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதை மட்டுமே இங்கு பதிவிட்டுள்ளோம். அப்போஸ்தலராகிய பவுல் கூறும் எச்சரிக்கையை கவனியுங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதா சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் உந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் எட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் இருப்பபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்காக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பவுல் அப்போஸ்தலர் இந்த நிரூபத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, புறஜாதியாகிய தெசலோனிக்கேய விசுவாசிகளுக்கே எழுதுகிறார். அவர் தெளிவாக கூறுவது என்னவென்றால், இயேசு ரகசியமாக வரமாட்டார். நாம் அவரிடம் சேர்க்கப்படும் நாள் மற்றும் கர்த்தரின் வருகையின் நாள் இரண்டும் ஒரே நாளே. மேலும் அவர் அந்த நாளுக்கு முன் விசுவாச விலகல் நிகழ வேண்டும் என்றும் அக்கிரமத்தின் மகனாகிய அந்திகிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று தெளிவாகச் சொல்கிறார். ஆகையால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பே ஆண்டவர் தமது பரிசுத்தவான்களை ரகசியமாக எடுத்துக்கொள்வார் என்று கூறப்படும் போதனை 2 தெசலோனிக்கேயர் 2க்கு முரணானது என்பதை நாம் தெளிவாக காண முடிகிறது. நம் இரட்சகராகிய இயேசு கடைசி கால அடையாளங்களைப் பற்றி தம் சீடர்களோடு தனித்து இருந்தபோது கூறியதை கவனியுங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள்.
வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகில் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரை அடிக்கத் தொடங்கி பெரியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 24 இங்கு பதிவு செய்யப்பட்டது காரணம் என்னவென்றால் சிலர் போதிக்கும் ரகசிய வருகை என்ற கருத்திற்கான அனைத்து ஆதாரங்களையும் இதிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதை கவனமாக ஆராய வேண்டும். அவர் தெளிவாக சொல்கிறார், முதலாவது பாழாக்குகிற அருவருப்பு வர வேண்டும், அதற்கு பிறகே அவரது வருகை இருக்கும். நாம் குழம்பக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறார். வஞ்சிக்கும் பொய்ப்போதகர்களை நம்பாதிருக்கவும் அவர் சொல்கிறார். பவுல் கூறியதும் இதைத்தான். அவரது வருகை ரகசியமானது அல்ல. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசித்து எல்லாருக்கும் தெரிகிறது போல் அவரது வருகையும் வெளிப்படையாக உலகமென்றும் அறியப்படும். பிணம் இருக்கும் இடத்தில் கழுகுகள் கூடுவது எல்லாருக்கும் தெரிந்த இயல்பான நிகழ்வாக இருப்பது போல் அவருடைய வருகையும் வெளிப்படையாக அறியப்படும் நிகழ்வாக இருக்கும். உபத்திரவத்திற்கு பின்பு மனுஷகுமாரன் மகிமையுடன் மேகங்களில் வருவார். பின்னர் மிகுந்த எக்கால சத்தத்தோடு தேவதூதர்களை அனுப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை 4 திசைகளிலிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார். இதே நிகழ்வைத்தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபத்திலும் குறிப்பிடுகிறார். மத்தேயு 24 அதிகாரத்தின் உண்மையான போதனையை மறைத்து விடுகிறார்கள். தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு வேதத்தை படிக்காத ஜனங்களையும் நம்ப வைக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபத்தை கேளுங்கள். இதைத்தான் மதவாதிகள் ரகசிய வருகை என்று ஜனங்களை நம்ப வைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நாங்கள் முன்பே இந்த விஷயத்தை பற்றி ஷார்ட்ஸ்ல பதிவு செய்திருந்தாலும் மீண்டும் கூறுகிறோம். இந்த வார்த்தைகளை பவுல் தானாக சொல்லவில்லை. தானியேல் தீர்க்கதரிசியும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியவற்றிலிருந்தே இவற்றை எடுத்துச் சொன்னார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பவுல் கூறுவது என்னவென்றால், கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பின்னர் உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டு காற்றில் கர்த்தரை எதிர்கொள்ள செல்வோம் என்றும் அவர் கூறுகிறார். கர்த்தர் அநேகம் பரிசுத்தவான்களோடு வருவார் என்பதை யூதா தெளிவுபடுத்துகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து கூறிய, வயலில் இருவர் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றொரு விடப்படுவான் என்றும், அறைக்கும் 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் மற்றொருத்தி விடப்படுவாள் என்றும் கூறியவை எல்லாம் கர்த்தர் தாம் மகிமை பொருந்தினவராய் வரும்போது நிகழப்போகிற நிகழ்வுகளையே குறிக்கின்றன. அவை ரகசிய வருகை அல்ல. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். முழு வேதாகமமும் இயேசுவின் வருகை வெளிப்படையானதாக மட்டுமே இருக்கும் என்று போதிக்கிறது. ஆகையால் ரகசிய வருகை என்ற பொய்யை எச்சரிக்கையுடன் ஆராய வேண்டும். ஆகவே விசுவாசிகள் எல்லாவற்றையும் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் சோதித்து சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்கள் அவர் கையில் உள்ள கால்வாய்களை போன்றவர்கள். அந்தி கிறிஸ்து இப்போது வெளிப்படாமல் தடுக்கப்படுவது அவருடைய அதிகாரத்தினாலேயே. நம் ஆண்டவர் அனுமதி அளிக்கும் போதுதான் அவன் வெளிப்படுவான். அப்படியாக நம் ஆண்டவர் அனுமதி அளித்து அவன் வெளிப்படும் போது அவன் முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மில் சிலர் உயிர் தியாகம் செய்ய வேண்டி இருக்கலாம். சிலரை கர்த்தர் பாதுகாத்து போஷிப்பார். மேலும் சிலரை 1000 வருட ஆளுகைக்காக உயிரோடே காத்து வைப்பார். இத்துடன் இந்த பதிவை சில போதகர்களால் ஏற்பட்ட மனவேதனையுடன் நிறைவு செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் வேதத்தில் இல்லாத ரகசிய வருகை என்ற போதனை குறித்து நம் கர்த்தரும் வேதமும் எச்சரித்திருக்கும் அந்த பொய்யை ஜனங்கள் நம்புவதால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றும், இந்த கருத்து கிறிஸ்தவத்தில் எவ்வாறு வந்தது என்றும் அடுத்ததாக விளக்க முனைவோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. ஆமென். God bless you.